கரண்ட் ரெரா கைட்லைன்ஸ் படி பில்டர் டிலே பண்ணிட்டா காம்பன்சேஷன் கேட்க என்ன லீகல் ரைட்ஸ் இருக்குது? பில்டர் டிலே பண்ணிட்டா அமைதியாக காத்திருக்காதீங்க. சட்டப்படி உங்களுக்கு காம்பன்சேஷன் கேட்குற உரிமை இருக்குது. ஆனால் எல்லா டிலேக்கும் காம்பன்சேஷன் கிடைக்குமா? பில்டர் ரெரா எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டா என்ன ஆகும்? நீங்கள் அக்ரிமெண்ட் படி எல்லா பேமெண்ட்ஸையும் சரியான நேரத்தில் பே பண்ணியிருந்தீங்கன்னா, பில்டர் கேட்ட ப்ராசஸை முழுமையாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, அக்ரிமெண்ட்டில் குறிப்பிடப்பட்ட ஹேண்ட் ஓவர் டேட்குள்ளே பில்டர் அப்பார்ட்மெண்ட்டோ பில்டிங்கையோ கொடுக்கலனா, கரண்ட் ரெரா கைட்லைன்ஸ் படி காம்பன்சேஷன் இல்லைனா டிலே இன்ட்ரெஸ்ட் கிளைம் செய்ய உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. பில்டர் ரெரா எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டார்னா காம்பன்சேஷன் கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. எக்ஸ்டென்ஷன் என்ன காரணத்துக்காக கொடுத்துருக்காங்க, ரெரா ஆர்டர் என்ன சொல்லுது, உங்களோட சேல் அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது, இந்த மூணுத்தையும் வச்சு தான் காம்பன்சேஷன் பற்றின முடிவுக்கு வர முடியும். காம்பன்சேஷன் கேட்கணும்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். சேல் அக்ரிமெண்ட், பேமெண்ட் ரெசிப்ட், பில்டரோட இமெயில், வாட்ஸ்அப் சாட், டிலேயை நிரூபிக்கிற ஃபோட்டோ இல்லைனா வேறு ஏதாவது எவிடன்ஸ். பில்டர் டிலே பண்ணிட்டார்னு தெரிஞ்சதும் முதல்ல பில்டருக்கு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. தீர்வு கிடைக்கலனா ரெரா அத்தாரிட்டி அணுகி காம்பன்சேஷன் இல்லைனா டிலே இன்ட்ரெஸ்ட் கிளைம் நீங்கள் பண்ணலாம். ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, பையர் அக்ரிமெண்ட் படி உங்களோட கடமையை நீங்கள் முழுசாக நிறைவேற்றிருந்தீங்கன்னா, பில்டர் அக்ரிமெண்ட்டில் குறிப்பிடப்பட்ட ஹேண்ட் ஓவர் டேட்டை மீறி இருந்தால் காம்பன்சேஷன் கேட்குற சட்ட உரிமை பையர் ஆகிய உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த வீடியோ பொதுவான சட்ட விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். ஒவ்வொரு கேஸும் சேல் அக்ரிமெண்ட், ரெரா ஆர்டர், அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஃபேக்ட்ஸ் பேசிஸில் தான் தனித்தனியாக முடிவு செய்யப்படுது. அப்பார்ட்மெண்ட் பையர்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆர்என்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அவேர்னஸ் வீடியோவில் சந்திக்கலாம்.